18 சித்தர்களில் மிகவும் வலிமையான சித்தர் அப்படின்னு சொன்னால் கோரக்கரை நாம் சொல்லலாங்க. இந்த மகான் பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதத்தில் ஆயில்யம் நட்சத்திரத்தில் இவர் அவதரித்திருக்கிறாருங்க. இந்த கோரக்கர் மராட்டிய மாநிலத்தை சேர்ந்தவராக இருக்கிறாருங்க. இவர் மராட்டிய மாநிலத்திலிருந்து நம்முடைய சதுரகிரி மலை இருக்கு இல்லைங்களா, அதை நோக்கி இவர் பயணப்பட்டிருக்கிறாருங்க. வழிநடுக பல மகான்கள், யோகிகள், சித்தர்கள் இவங்களெல்லாம் பார்த்துருக்கிறாருங்க. அதே மாதிரி மச்சமுனி அப்படிங்கிறவர் தான் இவருடைய குருநாதர் ஆவார். இந்த மச்சமுனி அப்படிங்கிறவர் கொடுத்த விபூதி அடுப்பிலே வீசப்படுகிறது. ஆனால் 11 ஆண்டுகள் கழித்து எங்கே என்னுடைய சிஷ்யன் அப்படின்னு கேட்கும் பொழுது அப்படியே அந்த அடுப்பிலிருந்து எழுந்து வருகிறார். கோரக்கருடைய அவதார பிறப்பே ரொம்ப ரொம்ப அதாவது ஒரு விசித்திரமானது அப்படின்னு நாம் சொல்லலாங்க. அதாவது மச்சமுனியும் கோரக்கரும் கேரள நாட்டுக்கு சென்று அரசியின் அழைப்பின் பேரில் போகிறாங்க. அந்த அரசி அவங்களுக்கு இவங்களை வரவேற்று தங்கக்கட்டிகளை எல்லாம் பரிசளிக்கிறாங்க. தங்கக்கட்டிகள் திருடர் பயம் இருக்குதுன்னு கோரக்கர் அதை தூக்கி போட்டுட்டு அதுக்கு பதிலாக சின்ன சின்ன கற்களை எடுத்து வருகிறார். கடைசியில் மச்சமுனி எங்கே அந்த தங்கக்கட்டிகள் அப்படின்னு கேட்கும் பொழுது இவர் அதெல்லாம் நான் தூக்கி போட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறார். திருட்டு பயம்னால தூக்கி போட்டான்னு. அதுக்கடுத்தது மச்சமுனிநாதர் ஏன் தூக்கி எறிஞ்சு அப்படின்னு கேட்குறாரு. உடனே தன்னுடைய தவ வலிமையால் தன்னுடைய எதிரே இருந்த ஒரு குன்றையே தங்கமலையாக மாற்றி காட்டுகிறார் நம்முடைய கோரக்கர். இதை பார்த்த உடனே மச்சமுனிநாதருக்கு ஒரே பிரமிப்பு. நம்மளை மிஞ்சின சிஷ்யக்கூடியாக இருக்கிறாரு, அதனால் நீ இனிமேல் உன்னுடைய பாதையை பார்த்துக்கோ அப்படின்னு குருநாதர், மச்சமுனி குருநாதர் இவரை ஆசீர்வாதம் பண்ணி வெளியில் அனுப்பிடுறாருங்க. அல்லமா தேவர் அப்படிங்கிறவர் அந்த ஒரு சித்தர் இவரை வாள் கொண்டு வெட்டுகிறார். ஆனால் அந்த வாள் இவருடைய உடம்பில், கோரக்கருடைய உடம்பில் படுது. ஆனால் காற்றில் படுற மாதிரி அது படுது. ஏன்னா உடம்பில் அது படுது, ஆனால் உடல் தசைகளை எல்லாம் அது கிழிக்க முடியலை, எதுவுமே செய்ய முடியல. அந்த மாதிரி தன்னுடைய உடலை காற்றாக வைத்திருந்தவர் ஸ்ரீ கோரக்க முனிவர். அதை பார்த்துட்டு அந்த அல்லமா தேவர் அப்படிங்கிற முனிவர் ரொம்ப ஆச்சரியத்தில் மூழ்கி போனாருங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மகான் மக்களுக்கு பயன்படக்கூடிய மருத்துவ நூல்கள், எண்ணிலடங்கா மருத்துவ நூல்கள் எழுதியிருக்காங்க. அதில் 40 மருத்துவ நூல்கள் தான் இப்பெல்லாம் கிடைக்குதுங்க. அதே மாதிரி சந்திரா ரகாய் அப்படிங்கிற ஒரு அருமையான நூல், அதுக்கடுத்தது சந்திர ரேகை அப்படிங்கிற நூல், அதுக்கடுத்தது கோரக்கர் திறவுகோள் அப்படிங்கிற நூல். இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள், நிறைய ஓலைச்சுவடிகளில் இவங்க எழுதியிருக்காங்க. இப்போ புத்தகங்களாக அதெல்லாமே பதிக்கப்பட்டிருக்குங்க. அதே மாதிரி இந்த மிகப்பெரிய மகான் ஞானம் உடையவராக இருக்கிறார், மிகப்பெரிய ஞானவான். அதனால தான் கோரக்கருடைய இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருக்குதுங்க. அதே மாதிரி கோரக்கர், அதாவது நேபாளத்துக்கெல்லாம் போனீங்கன்னா கோரக்கர் பேரில் மிகப்பெரிய ஆலயம் கட்டப்பட்டிருக்கு, மிகப்பெரிய கோவில் நம்ம அங்கே பார்க்கலாம். அதே போல் நேபாள நாட்டில் காட்மண்டில் போனீங்கன்னா கோரக்கர் ஆலயம் இருக்குது. அங்கே அந்த நேபாளிகள் பணத்துலேயும் கோரக்க முனிவருடைய படத்தை நம்ம பார்க்கலாங்க. இந்த மகான் அவருடைய ஜீவசமாதி பல இடங்களில் இருக்குது. அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா நாகப்பட்டினத்திலேருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் வடக்கு பொய்கை நல்லூர் அப்படிங்கிற ஊரில் இவருடைய ஜீவசமாதி முக்கியமாக இருப்பதாக எல்லோருமே வணங்குறாங்க. அதே மாதிரி விருத்தாசலம் அருகில் மங்களம்பேட்டைக்கு நடுவில் முகாசாப்பரூர் அப்படிங்கிற ஊர்லேயும் இவருடைய ஜீவசமாதி அமைஞ்சிருக்குங்க. கோரக்கருடைய ஜீவசமாதிக்கு போய் நாம் வேண்டினோம்னா நோய் நொடிகள் எல்லாமே விலகும், வம்ச விருத்தி அதிகரிக்கும், எல்லா வகையிலும் நமக்கு வெற்றியும் கிடைக்குங்க. நெஞ்சிற்கினியவர்களே, குருவாரம் ஆகிய இன்றைய தினத்தில் மகான்கள், யோகிகள், தவசிகள், சந்நியாசிகளின் அருளாசியால் வெற்றி திருநாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.